அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 7/12/2024 கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. ஷஷ்டி திதி பகல் 11:06 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. அவிட்ட நட்சத்திரம் மாலை 4:50 வரை, பின்பு சதய நட்சத்திரம். சித்தயோகம் மாலை 4:50 வரை, பின்பு அமிர்த யோகம். ராவுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுப வரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சனி 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, சிவன் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9ல் சஞ்சரிப்பதாலும் 10ல் சந்திரன் 11ல் ராகு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குறிப்பாக 2 நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 9ஆம் வீட்டில் சந்திரன் சனி 6ல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் 8ல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக நெருங்கியவர்களே உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்களை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் தடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது, முடிந்தவரை நிதானத்தோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் புதன் 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதும்
தனக்காரகன் குரு வக்ரகதியில் இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்குவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 6இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல ஒரு நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. வயது மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் உறுதுணையாக இருப்பதால் எதையும் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சூரியன் 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதன் காரணமாக எதையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 4இல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தற்போது இருப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நேரமாக தற்போதைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் வேலையில் மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். இன்றைய நாளில் அனுகூலங்களை பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை நீங்கள் வாங்க முடியும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் மன நிம்மதியுடன் எதையும் செயல்படுத்த முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலை உண்டாகும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், சனி, 6இல் செவ்வாய், 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான பலன்களை பெறுவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் செவ்வாய், 12இல் சந்திரன், சனி சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். குரு வக்ரகதியில் இருப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.